இப்படிப்பட்ட பாடு உள்ள மரணத்திற்குள் இயேசு ஏன் செல்ல வேண்டும்? அதற்கான ஒரு முக்கியமான காரணத்தை இன்றைக்கு நான் ஒரு சில நிமிடங்கள்ல பேசி ஜெபிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். 3வது வசனத்தை முக்கியப்படுத்துகிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். எல்லாரும் சொல்லுங்க, யாருடைய பாவங்களுக்காக? ஆமென். இயேசுவின் மரணத்திற்கு முக்கிய காரணம் என்ன என்றால், நம்முடைய பாவங்களை இயேசு கையாளும்படியாக, அதற்கு முடிவு கட்டும்படியாக இயேசு சிலுவையிலே மரித்தார். அவர் செய்த குற்றத்திற்காக அல்ல, அவர் செய்த பாவத்திற்காக அல்ல, நமது பாவங்களுக்காக மரித்தார். எல்லாரும் சொல்லுங்க, யார் பாவத்திற்காக? கரத்தை எப்படி நெஞ்சு மேல வச்சு சொல்லுங்க, என்னுடைய பாவத்திற்காக. சொல்லுங்க, கண்களை மூடி சொல்லுங்க, என்னுடைய பாவத்திற்காக இயேசு மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம் ஒவ்வொருவருடைய பாவத்திற்காக இயேசு மரித்தார். உண்மையில் சொல்ல போனால் இந்த உலகத்திற்கு இயேசு வந்ததே நம்முடைய பாவத்திற்கு முடிவு கட்டதான். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கும்படி, என்னை மீட்டெடுக்கும்படி இயேசு மரித்தார். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பே இந்த உலகின் மிக முக்கியமான மரணம், the most significant death in the world. இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான மரணம் இயேசுவின் மரணம். ஒவ்வொரு நாளும் 1.5 லட்சம் பேர் மரிக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் மனிதனுடைய பாவத்திற்காக மரித்த ஒரே ஒருவர் உண்டானால் அது இயேசு மாத்திரமே. என்னை நினைத்து என்னை மீட்க இயேசு மரித்தார். அவருடைய மரணத்தினால் நம்முடைய பாவத்திற்கு நடந்த காரியம் என்ன? இயேசுவின் மரணத்தினால் என்னுடைய வாழ்க்கைக்கு நடந்தது என்ன? 3 நன்மைகளை அவருடைய மரணம் நமக்கு கொண்டு வருகிறதாக வேதம் சொல்கிறது. முதலாவது, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் போது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் கர்த்தர் இயேசுவின் மேல் விழப்பண்ணினார். இயேசுவின் மரணம் நமக்கு கொண்டு வந்தது என்ன? The death of Christ released us from the wages of sin. இயேசு கிறிஸ்துவின் மரணம் நம்முடைய பாவத்திற்கு வரும் அனைத்து தண்டனைகளையும் தன்மேல் ஏற்றுக்கொள்ள உதவியது. வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆதியிலே ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்து தோட்டத்திலே வைத்தபோது
அவர்களுக்கு ஒரே ஒரு கற்பனையை கொடுத்தார். நன்மை தீமை அறியத்தக்க கனி விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது, புசித்தால் புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். அப்போ பாவம் நமக்குள்ள என்ன கொண்டு வருதுன்னு கேட்டா மரண ஆக்கினையை கொண்டு வருகிறது. நம்ம எல்லாரையும் அழிக்கணும் கெடுக்கணும்ன்றது பிசாசனுடைய திட்டம். இயேசு சொன்னார், பிசாசானவன் எதற்காக வருகிறான் என்றால் திருடனை போல கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வருகிறான். அவனுடைய அஜெண்டா என்னன்னா நம்மளை கொல்லணும். அதற்கு ஒரே வழி என்னன்னு கேட்டா பாவம் செய்ய வைக்கணும். நாம பாவம் செய்ய சம்மதிச்சுட்டா போதும், நாம நேரா எந்த பாதைக்கு போயிடுவோம்? மரணத்தின் பாதைக்கு போயிடுவோம். நம்ம வாழ்க்கையின் அழிவுக்கு நம்ம போயிடுவோம். இந்த மரணம் என்பது பல நிலைகள்ல நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறது. நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையா கண்ணில் பார்க்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நிஜ மரணம். நம்ம எல்லாரும் பிறந்த நாள் அப்படின்னு கொண்டாடுறது எவ்வளவு நிச்சயமோ அதே போல நம்ம எல்லாருக்கும் ஒரு மரண நாள் இருக்கிறது. இதிலிருந்து உலகத்தில் எந்த மனிதனும் தப்பிக்கவே முடியாது. மரணத்தை பிறந்த ஒவ்வொருவனும் ருசி பார்த்தே ஆக வேண்டும். இந்த மரணத்தை நாம கண்கூடாக பார்க்கிறோம். பாவம் ஒரு மனிதனுக்கு மரணத்தை கொண்டு வந்தது. ஆனால் ஒரிஜினலா ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் போது ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம், அவன் என்றென்றும் வாழ்வதற்கு தான் திட்டமிட்டார். அந்த என்றென்றும் வாழ்வதற்கான ஜீவ விருட்ச கனியை தோட்டத்திலே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஆனால் பாவத்தினாலே மரணம் இந்த பூமிக்குள்ளே வந்தது. அதனாலதான் ரோமர்ல வாசிக்கிறோம், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே மரணம் இந்த பூமிக்குள் பிரவேசித்தது. இந்த மரணத்தை நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் உண்டாக்க பிசாசு முயற்சி செய்கிறான். ஆம், நாம் எல்லாருமே ஆதாமினுடைய பாவத்தினால் உண்டான மரணத்தை இன்றைக்கு வரைக்கும் ருசி பார்க்கிறோம். கவனிங்க, இதுல மாத்திரம் மரணம் இல்லை, நம்ம எல்லாருமே பல நிலைகள்ல மரணத்தை அனுபவிக்கிறோம். எதுல மரணத்தை அனுபவிக்கிறோம் என்று கேட்டா, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த பாவம் உள்ள நுழையும் போது அவருடைய மனசாட்சி மரித்து போகிறது, மனிதாபியம் மரித்து போகிறது, அன்பு தணிந்து போகிறது, இரக்கம் தணிந்து போகிறது. அவருடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே இணைகிறாங்க. ஆனா பாவம் உள்ள வரும்போது குடும்பம் சிதைந்து போகிறது, குடும்ப உறவு மரித்து போகிறது, அது சின்னாபின்னமாகிறது. இதை ஒவ்வொரு நாள் நம் பேப்பர்ல படிக்கிறோம். பாவம் எங்கே நுழைகிறதோ அங்கே ஒரு பெரிய மரணத்தையும் கேடையும் பெரிய ஒரு நஷ்டத்தையும் ஒரு இழப்பையும் அந்த இடத்துல கொண்டு வராமல் போகவே போகாது. இன்னைக்கு சில பேருடைய லைஃப் நீங்க பாப்பீங்களான்னா, அவங்க வாழ்க்கையில் இந்த பாவத்திற்கு இடம் கொடுக்கும் போது அவருடைய பொருளாதாரம் கூட உடைந்து போகிறது. நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தவங்க பிச்சைக்காரர்களாக மாறுகிறார்கள், தரித்திரர்களாக மாறுகிறார்கள், சொத்துக்களை இழக்கிறவர்களாக மாறுறாங்க. பாவம் ஒரு மனிதனை வாழ விடாது, அவனை மரணத்திற்கு நேராக தான் கொண்டு போகும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரணத்தை கொண்டு வந்து விடும். நம்முடைய வாழ்க்கையிலே மனதளவில் மரணம், நம்முடைய சரீரத்திலே மரணம், நம்முடைய குடும்ப உறவிலே மரணம், நம்முடைய குணங்களிலே மரணம், மனசாட்சியிலே மரணம், எல்லா இடங்களிலேயும் வாழ விடாமல் தடுக்கிறது தான் பாவம். இருந்தால் பாவத்திலே ஈடுபடுகிறவன், பாவத்தை செய்கிறவன் சம்பளமாகிய மரணத்தை பெற்றுதான் ஆக வேண்டும். ஆனால் இயேசு மரித்ததினால் நடந்தது என்ன தெரியுமா? நாம் செய்த பாவத்திற்கு நாம் பெற வேண்டிய சம்பளத்தை இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நாம் எல்லாரும் 6ஆம் வசனத்திலே வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழப்பண்ணினார். இயேசு இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அறியப்பட்டார். அந்த பாவத்தை அவர் சுமந்ததினாலே அந்த பாவத்தை சுமந்த எவனும் பெற வேண்டிய மரண தண்டனையை இயேசு நமக்காக சுமந்தார். நமக்காக இயேசு மரித்தார் என்று சொல்லும் பொழுது எதற்காக மரித்தார்? நம்மேலே இருக்கும் மரண தண்டனையிலிருந்து நம்மை விடுவித்து அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு நமக்காக மரித்தார்.
அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பாவத்தினால் உண்டாகும் நித்திய மரணத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையை தந்து நித்திய வாழ்வை தருகிறார். இன்றைக்கு அவருடைய மரணத்தின் மேல் நீ விசுவாசம் வைத்து அவருடைய சிலுவையிலே அவர் பட்ட பாடுகளை நீ ஏற்றுக்கொள்ளுவாயானால், உன் பாவத்தை இயேசு மன்னிக்க வல்லவர், பாவத்தை இயேசு சுமக்க வல்லவர் என்று நீ விசுவாசிப்பாயானால், பாவங்களை மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலையை தந்து இன்றைக்கு நித்திய வாழ்வை கொடுக்க இயேசு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உன்னுடைய பாவம் எவ்வளவு சிவப்பாக இருக்கலாம், உன்னுடைய பாவம் எவ்வளவு கொடுமையாக இருக்கலாம், அவர் மன்னிக்க முடியாத ஒரு பாவம் ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை. நம்முடைய எல்லா அக்கிரமங்களை இயேசு சுமந்து கொண்டார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார், மரண தண்டனையை தன்மேல் சுமந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் என்னையும் தன்னுடைய பிள்ளையாய் மாற்றி நித்திய வாழ்வை தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த மரண தண்டனை என்னை விட்டு நீக்கி நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் இதில் போராடுகிறான். ஒவ்வொரு நாளும் எப்படியா நம்மை அழிக்க வேண்டும் என்று பிசாசு போரிடும் போது நமக்காக பாடுபட்டு இயேசு மரித்து ஜீவனை தந்தது அவருடைய பெரிய தயவு. ஹல்லேலூயா. இரண்டாவது, இயேசுவின் மரணம் நமக்கு கொண்டு வந்தது என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம், மன்னித்துக் கொள்ளுங்கள், ஏசாயா 53 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்கள். ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். First I said the death of Christ released us from the wages of sin. இயேசுவின் மரணம் பாவத்தினால் உண்டாகும் சம்பளமாகிய மரணத்திலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து நம்மை விடுவித்து ரட்சித்து நித்திய வாழ்வை தருகிறது. இரண்டாவது, இயேசுவின் மரணம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனோடு நித்திய உறவை ஏற்படுத்துகிறது. The death of Christ births an eternal relationship with God. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வாயிலாக தேவனோடு நித்திய உறவை பெறுவதற்கு இயேசுவின் மரணம் அவசியப்படுகிறது. ஆம், தேவனையும் மனிதனையும் பிரிக்கிறது பாவம். அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கப்படுகிறவர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பாவம் செய்கிற மனிதன் தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்க முடியாதபடி தேவனுக்கும் மனிதனுக்கும் பெரிய பிளவு இருக்கிறது. நம்முடைய பணத்தை வைத்து கடவுளை நம் பக்கம் திருப்ப முடியாது. நம்முடைய தான தர்மங்களை வைத்து அவரை நாம் திருப்ப முடியாது. நம்முடைய காணிக்கைகளை வைத்து கடவுளை நம் பக்கம் திருப்ப முடியாது. தேவனை நம்மை பிரிக்கிறது நம்முடைய பாவமே. அவரை நெருங்க முடியாதபடி பாவம் நம்மை பிரிக்கிறது. ஆனால் இயேசுவின் சிலுவை என்ன செய்தது தெரியுமா? தேவனுக்கும் மனிதனுக்கும் பாவத்தினால் முறிந்து போன உறவை இயேசு தன்னுடைய சிலுவையினாலே தேவன் நமக்கு மீட்டெடுத்து கொடுத்தார். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 5 அதிகாரம் 1 வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆம், நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டவர்களானபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனை நம்முடைய எந்த ஒரு காரியத்தையும் கொண்டு வந்து ஆண்டவரிடத்துல சமாதானம் பேச முடியாது. அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரே ஒரு பலி, தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரே பலி இயேசுவாகிய பலி மட்டுமே. இயேசுவை அன்றி தேவன் யாரையும் ஏற்றுக்கொள்ளப் போகிறதில்லை. ஏனென்றால் இயேசு ஒருவர் தான் பரிசுத்தர். அவர்தான் பாவம் இல்லாமல் பிறந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்தார், பாவம் இல்லாமல் மரித்தார்.
ஒருவன் செய்த குற்றத்திற்காக இன்றைக்கு எந்த மனிதனும் போய் தேவனிடத்திலே, ஆண்டவரே நான் இந்த மனிதனுக்காக நான் மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் நிமித்தமாக அவனுக்கு உம்மோடு உறவு வரட்டும் என்று ஒரு மனிதன் போய் நிற்பானால், அவன் தன்னையே பலியாக கொடுக்க நினைத்தால் கூட அவனுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் தெரியுமா? அவன் தேவனுக்கு முன்பாக எல்லா மனிதனை போல தகுதியற்றவனாய் இருக்கிறான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். அதனாலே அந்த மனிதன் எவ்வளவு தன்னை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி கடவுளுக்கு முன்பாக காணிக்கையா கொடுத்தால் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெறுவதற்கு வழி செய்ய இயேசு நமக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டு, நமக்காக பாவத்தை ஏற்றுக்கொண்டு, நமக்காக அதனால் வரும் சாபத்தை ஏற்றுக்கொண்டு, நமக்கும் தேவனுக்கும் உண்டான பிளவை தேவன் இணைத்தார். இன்றைக்கு நாம தைரியமா சொல்ல முடியும், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் நாம சொல்லுவோம், ஆண்டவரே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியே தேவன் எனக்கு தந்திருக்கிறார். சொல்றவங்க ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா Thank you Jesus. ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன், எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். கரங்களை உயர்த்தி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. இவ்வளவு கோரமான மரணத்திற்குள் இயேசு செல்வதற்கு காரணம் என்ன? The death of Christ births an eternal relationship with God. அவருடைய மரணத்தின் வாயிலாக தேவனோடு நித்திய உறவை உண்டாக்க இயேசுவின் மரணம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அதனாலதான் அவர் மரணத்தை இன்றைக்கும் நினைவு கூறுகிறோம். கடைசியாக இயேசுவின் மரணத்தினால் நமக்கு நடக்கிற நன்மை என்ன? ஏன் அந்த மரணத்தை 2000 ஆண்டுகளாக இன்றைக்கும் நினைவு கூறுகிறோம், அதை குறித்து பேசுகிறோம், தியானிக்கிறோம்? ஏன்? Why should we talk about the death of Jesus, the greatest death, the most significant death in the world? இந்த உலகத்திலே அதிமிக முக்கியமான மரணம் இயேசுவின் மரணம் என்று ஏன் சொல்லுகிறோம்? இந்த இயேசுவின் மரணம் செய்கிற மூன்றாவது காரியம் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? 4ஆம் வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். கடைசி வரியை திரும்ப வாசிக்கிறேன்.
நாமும், எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம், நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசுவின் மரணம் ஏன் அதிமிக முக்கியமான மரணம் என்று சொல்கிறேன் என்றால், the death of Christ is the only thing that restores us to a new life. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஜீவன், புதிய வாழ்க்கைக்கு நம்மை புதுப்பித்து தருகிற ஒரே ஒரு அனுபவம் இயேசுவின் மரணம் மாத்திரமே. இயேசு தேவனுடைய கோபாக்கினியை சுமந்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நம்மேல் வர வேண்டிய தண்டனை அவர் சுமந்தார். அந்த மரணத்தை அவர் நமக்காக ருசி பார்த்து, வேத வாக்கியங்களின்படி வேதம் சொல்லுகிறது, 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார். அவருடைய சரீரம் மறுரூப சாயலாக இருந்தது. அவருடைய ரூபமே பிரகாசிக்கிறதாய் மாறினது. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதே இல்லை. உயிரோடு எழுந்த கிறிஸ்து இனி ஒருபோதும் மரிப்பதே. அவருடைய இடம் இப்பொழுது கல்லறையிலே இல்லை. அவர் என்றென்றும் பரலோகத்திலே நமக்காக பிதாவுக்கு முன்பாக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆம், அந்த இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு, இயேசுவோடு ஞானஸ்நானத்தின் வாயிலாக உடன்படிக்கை செய்கிறவர்களுக்கு நடக்கும் நன்மை என்ன? இயேசு எப்படி மரணத்தை தாண்டி புதிய ஜீவனோடு எழுந்து வந்தாரோ, அதே போல நமக்கும் புது வாழ்வை கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு அதை நமக்கு தருவார். ஒருவேளை இன்றைக்கு காலையில் என்னுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது சொல்லலாம், ஐயா, இந்த பிரசங்கத்தை மாத்திரம் நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால கேட்டிருந்தா, 10 வருஷத்துக்கு முன்னால கேட்டிருந்தா, அப்போமே என் பாவம் கழுவப்பட்டு நான் நல்ல மனுஷனா வாழ்ந்திருப்பேனே. என் வாழ்க்கையில 40 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், என் வாலிப பருவத்தை நாசமாக்கிட்டேன், இந்த உலகத்தின் பாவங்களால் கரைபட்டுட்டேன், இனிமே நான் நல்லவனா வாழவே முடியாது. பாவம் செய்கிற மனிதனுக்குள்ளிருந்து நம்பிக்கை எடுக்கப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவில் உள்ள சிக்காகோ என்று சொல்லப்படுகிற பட்டணத்திலே ஒரு நடந்த உண்மை சம்பவம். அங்கே ஒரு பெரிய நகை கடை ஒன்று இருந்தது. பலவிதமான நகைகள் அந்த கடையிலே விற்கப்பட்டது. ஒரு திருடன் அதை கண்ணமிட்டு கொண்டே இருந்தான், என்றைக்கு அவனால் திருட வேண்டும் என்று சொல்லி. ஒரு நாள் அதிக திட்டமிட்டு அந்த கடையை அந்த சொந்தக்காரர் மூடுகிற நேரத்தில் திடீரென்று அந்த மனுஷனை உள்ளே தள்ளி தனக்கு பின்பா கதவை மூடிக்கொண்டான். உள்ளே இப்ப அவனும் அந்த கடைக்காரர் மட்டும்தான். தன்னுடைய கன்னை வெளியே எடுத்தான். அவன்கிட்ட சொன்ன, ஏதாவது சத்தம் போட்டினா உனக்கு கொன்னு போடுவேன், எல்லா பணத்தையும் என்கிட்ட கொடு என்று சொன்னான். அந்த மனுஷன் பயந்து நடுங்கி பணப்பை அப்படியே அவன் கையில கொடுத்து விட்டான். கொடுத்து விட்டு வேற ஏதாவது பணம் இருக்கான்னு கேட்டான். இவன் நடுங்கிட்டு அந்த கல்லாப்பட்டியில போய் அங்கிருந்த சேஃப்ல கொஞ்சம் பணம் வைத்திருந்தான். அதை எடுக்கிறதற்காக இவன் குனிந்த பொழுது இந்த திருடன் நினைச்சிட்டான், இவன் கீழே ஒரு அலாம் ஏதாவது அடிச்சு போலீஸை கூப்பிட போறான்னு நினைச்சு அவன் எதிர்பாராத நேரத்தில் அவனை நெஞ்சில் அப்படியே சுட்டுட்டான். இந்த மனுஷன் குண்டடிப்பட்டு கீழே விழுந்து ரத்த வெள்ளத்துல துடித்தான். துடிச்சிட்டு கதர்னானா, ப்ளீஸ் டோன்ட் கில் மீ, சம்படி ஹெல்ப் மீ, என்னை கொன்றாதீங்க, கொன்றாதப்பா, யாராவது என்னை காப்பாத்துங்க. அந்த மனுஷனை பார்த்து சொன்ன, கொன்றாத, என்னை தயவுசெய்து உயிரோட காப்பாத்திக்க, உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோ, எனக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைங்க இருக்காங்க, என்னை உயிரோட மட்டும் விட்டுருப்பா, உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கோன்னு கெஞ்சினான். ஆனா அவன் கேட்கவே இல்லை. நேரா உள்ள போனான். எல்லா ஷெல்ஃபையும் அடிச்சு உடைச்சான், எல்லா ஜுவல்ஸையும் எடுத்தான், நகை எல்லாவற்றையும் எடுத்து பைக்குள்ள சேர்த்தான். சேர்த்துட்டு திரும்ப வர்றான். வாசல்ல இந்த மனுஷன் ரத்த வெள்ளத்துல எழுந்து எழுந்து வழுக்கி வழுக்கி விழுகிறான். அவனால் நிக்க முடியல. இந்த ரத்த வெள்ளத்திலிருந்து கத்துறானா, என்னை இப்படியாவது காப்பாத்திர, உயிரோட விட்டுரு, உனக்கு என்ன வேணா நான் தந்துடுறேன், நீ எல்லாத்தையும் எடுத்துக்கப்பா, என்னை மட்டும் உயிரோட விட்டுருனா. இவன் கேட்கவே இல்லை. இவன் நினைச்சான், இப்படியே அவனை குற்றுயிரா விட்டா நம்மளை போலீஸு காட்டி கொடுத்துருவான்னு சொல்லி திரும்ப இரக்கமே இல்லாமல் அவன் கன்னை வைத்து திரும்ப 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 அவன் சாகிற வரைக்கும் சுட்டு தள்ளினான். அவனுடைய உயிர் அடங்கின உடனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு
அவன் கடையை விட்டு ஓடி போயிட்டான். எல்லா தடயத்தையும் அழிச்சிட்டு ஓடிட்டான். பல மாதங்களாக போலீஸ் இந்த மரணத்தை கண்டுபிடிக்க முடியாம யார் கொன்றது தேடிக்கொண்டே இருந்தாங்க. வேறொரு மாநிலத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் இவனை பிடித்தாங்க. பிடித்து இவனை சிறையில் அடைத்து இவனுக்கு மேல் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. பல மாதங்களாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இவனுக்காக வழக்கறிஞர்கள் வழக்காடுறாங்க. பல மாதங்கள் நடந்த வழக்குக்கு பின்பு ஒரு நாள் அந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் அவனுடைய அறைக்குள்ளே வந்தாங்களாம். அந்த சிறைச்சாலைக்குள்ள சொன்னாங்களாம், இன்றைக்கு உனக்கு மகிழ்ச்சியான நாள், ஏனென்றால் இன்றைக்கு உனக்கு விடுதலை, உன்மேல எந்த ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை, ஆகவே இன்றைக்கு உனக்கு விடுதலை கொடுக்க போறாங்க, சந்தோஷமாயிரு என்று சொன்னார். இதை கேட்ட உடனே அந்த மனுஷன் கதறி கதறி அழுதானா. அழுதுட்டு சொன்னானா, என்னை தயவு செய்து தூக்கில் மாட்டிருங்க. கேட்டாங்க, ஏன்பா உனக்கு இவ்வளவு நாள் நாங்க போராடி உன்னை விடுதலை வாங்கி கொடுத்துருக்கோம், உனக்கு ஏன் தூக்க தண்டனை? இன்னைக்கு ஜட்ஜு சொல்ல போறாரு நீ விடுதலை என்று சொல்ல போறாரு. அவன் கதர்னானா, ஐயோ என்னை தயவு செய்து கொன்றுங்க, என்னால ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியல, என்னடா நான் ராத்திரி படுக்கலான்னு கண்ணை மூடுனா அந்த மனுஷன் அந்த ரத்த வெள்ளத்துல விழுந்து விழுந்து எழும்பி என்னை பார்த்து, என்னை கொன்றாதே, என்னை கொன்றாதே, என்னை உயிரோட விட்டு யாராவது காப்பாத்துங்கன்னு கத்துற சத்தம், அந்த காட்சி என் கண்ணை விட்டு போக மாட்டேங்குது, அந்த சத்தம் என் காதை விட்டு போக மாட்டேங்குது. இரவு பகலாக நான் இதுல போராடுறேன், நான் தவிக்கிறேன், நான் செய்த குற்றங்கள்ல இருந்து எனக்கு விடுதலை கிடையாது, என்னை கொன்றுங்க கொன்றுங்கன்னு அதர்னானா. அவங்க சொன்னாங்களாம், யாருக்குமே தெரியாதுப்பா, யார்கிட்டயுமே எந்த ஒரு சாட்சியும் இல்லை, நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, குழப்பாத, நீ தைரியமா வெளியே போ. அவன் சொன்னான், யாரும் பார்க்காம இருக்கலாம், ஆனா என்னால வாழ முடியாது, நான் தவறு செஞ்சவன், இதுல இருந்து விடுபடுறதுக்கு எனக்கு வழியே எனக்கு இல்லை, என்னை கொன்றுங்க கொன்றுங்கன்னு கெஞ்சினான். அவங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காததுனால அன்னைக்கு விடுதலை பெற வேண்டிய ஜட்ஜ்மெண்ட் வர்ற நாள் அன்று அந்த வழக்கறிஞர்கள் நேரா அந்த நீதி அரசர்கிட்ட போய், எங்களோடு இருக்கிற அந்த கைதி சொல்லுகிறான், அவன் தான் கொன்றான், தயவு செய்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி தவறை ஒத்துக்கொண்டான். அவன் சொன்னபடியே தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. நான் ஏன் இந்த சம்பவத்தை சொன்னேன் தெரியுமா? ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு அவன் திரும்பவும் அதிலிருந்து மீண்டு திரும்பவும் அவன் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு முற்றிலும் அற்று போகிறது. ஏனென்றால் பாவம் நமக்குள்ளே உள்ளே வரும்போது தேனை போல உள்ளே வரும், மிகுந்த கவர்ச்சியாக உள்ளே வரும், உள்ளே வந்து நமக்குள்ளே குடியேறி விடுமானால் பின்பு நம்மை பலவிதமான ரோகங்களுக்கு ஆக்கிவிடும். நம்முடைய மனசாட்சியை கெடுத்து, நிம்மதியை கெடுத்து, சமாதானத்தை கெடுத்து, நம்முடைய வருங்காலத்தை பற்றிய எண்ணங்களை கெடுத்து, நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை குலைத்து, இனிமேல் நீ வாழ தகுதியற்றவன் என்று சொல்லுகிற நிலைக்கு உன்னை ஒருவனை தள்ளிவிடும். அதுதான் பாவத்தினுடைய கொடுமையான ஒரு நிலை. பாவம் செய்கிற ஒரு மனுஷன் இனி நான் புதிதாக மாற முடியும் என்று நம்புவதற்கு உனக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறது. அவன் தான் செய்த குற்றங்களால், குற்ற மனசாட்சியினால் பாதிக்கப்பட்டே தன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு தீர்மானம் எடுக்கிறான். இதுதான் பாவத்தினுடைய விளைவு. அவனை தன்னால் பாவத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியாத ஒரு பெரிய அகட்டில் அவன் சிக்கிக் கொள்ளுகிறான், பெரிய ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளுகிறான். அது அவனை விடுவிக்க யாரால முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் மரணம், அந்த மரணத்தை அடையாளப்படுத்தும் ஞான ஸ்நானத்திற்கு இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து தன்னை அர்ப்பணிக்கிறவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார் தெரியுமா? பழைய வாழ்க்கையிலிருந்து விடுதலையை கொடுத்து புதிய ஜீவனோடு நடந்து கொள்ளும்படி கர்த்தர் அவனுக்கு கிருபை தருகிறார். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே நமக்கு வந்த மூன்றாவது மிக முக்கியமான நன்மை புதிய வாழ்வு. அவர் மரித்து புதிய ஜீவனோடு உயிரோடு எழுந்தது போல இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற நமக்கும் புது வாழ்வை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். நம்மையும் உயிர் பெற செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் பழைய வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை, பழைய துர்குணத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை, பழைய கேட்டிலே வாழ வேண்டிய அவசியம் இல்லை.
நம்முடைய மனசாட்சியின் வாதனையிலே நாம் வாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லதாய் இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நமக்கு புதிய ஜீவனை தருவதற்கு இயேசு வல்லவராய் இருக்கிறார். அந்த புதிய வாழ்வை கொடுக்க நமக்காக இயேசு மரணத்தை ருசி பார்த்தார். அவரை ஒருவன் விசுவாசித்தார். நீ பழைய பாவியாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை, பழைய துன்மார்க்கனாய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை புதிதான ஜீவனுள்ளவனாய் மாற்ற இயேசு வல்லவராய் இருக்கிறார். இயேசு வல்லவராய் இருக்கிறார். இயேசு வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நீ மரணத்தை சந்திக்கும் போது அவரோடு என்றென்றும் பரலோகத்திலே வாழ்வதற்கும் அவர் பாக்கியத்தை தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய தகப்பனார் சென்னையிலே உள்ள டிபி மருத்துவமனையில் ஏகாம்பரம் என்ற ஒரு மனிதனை சந்தித்தார். அவர் இயேசுவை பற்றி அறியாதவர், தன்னுடைய வாழ்க்கை பல பாவங்களால் கெடுத்து கொண்ட ஒரு மனிதன் இப்பொழுது டிபி வியாதியில சிக்கி கொண்டார். என்னுடைய தகப்பனார் வாலிப வயதில் அவரை போய் ஒரு இளம் ஊழியனாக சந்தித்து இயேசுவின் அன்பை குறித்து அவருக்கு சொன்னார். இயேசு கொடுக்கிற பாவ மன்னிப்பை குறித்து அவருக்கு பேசினார். அந்த மனிதன் அந்த அன்பை கேட்டு மனமுருகி இயேசுவை தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டான். அந்த இயேசு எனக்கு வேண்டும், அந்த இயேசு என் பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று தன் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றான். ஒரு சில மாதங்கள் தொடர்ந்து அவனுடைய டிபி வியாதியிலே கொடுமையான பாடை சகித்து கொண்டிருந்தான். அப்பா அடிக்கடி அவனை போய் விசிட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் பார்த்து வருவாங்க. ஒரு நாள் அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து அப்பா இருந்த ஆலயத்திற்கு ஃபோன் வந்தது. ஏகாம்பரம் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறாரு, நீங்க வந்து அவரை உடனே பார்க்கணும்னு விரும்புறாருன்னு. அப்பா உடனே கிளம்பி அந்த ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டிபி வார்டில் அந்த மனுஷன் வந்து உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறான். அவனுடைய மூச்சு மேலும் கீழே இழுத்துட்டு இருக்கு. ஆளை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு சில நிமிஷங்கள்ல இந்த மனுஷன் மரிச்சிருவான் என்று சொல்லி தெரிஞ்சிருச்சு. அப்பா பக்கத்தில் போய் உட்கார்ந்தார். அவருக்கு ஆறுதலாக ஒரு ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணிட்டு அவரை பார்த்து கேட்டாராம், ஏகாம்பரம், நீ இந்த உலகத்தில் பல பாவங்களை செய்து பல அக்கிரமங்களை செய்து கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நீ வாழ்ந்தாய். ஆனால் உன் வாழ்க்கையின் கடைசி நாட்களிலே ஆகிலும் இயேசுவின் அன்பை குறித்து நீ கேள்விப்பட்டு அவர் கொடுக்கிற மன்னிப்பை நீ பெற்று இன்றைக்கு உன் வாழ்க்கை முடிய போது. இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக நீ மனம் வருந்துகிறாயா என்று கேட்டார். இயேசுவை ஏத்துக்கிட்டேனேன்னு உனக்கு கஷ்டமா இருக்கான்னு கேட்டாராம். அந்த மனுஷன் அந்த மூச்சு வாங்கிட்டு இருக்கும் போது எங்க அப்பாவை பார்த்து சொன்னானா, ஐயோ அதை மட்டும் சொல்லாதீங்க, அந்த இயேசு மட்டும் என் வாழ்க்கையில் இல்லைனா இன்றைக்கு நான் இப்படி மறிக்க மாட்டேன். இங்க பாருங்க ஐயா, அங்க பாருங்க ஐயா, தேவ தூதர்கள் வந்திருக்காங்க பாருங்க, என்னை கூட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. அங்க பாருங்க, தேவ தூதர்கள் என்னை அழைத்து கொண்டு போக வந்திருக்கிறாங்க, அங்க பாருங்க பாருங்கன்னு சொன்னான். அப்படியே கண்களை மூடிட்டான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலையை தந்து புதிய வாழ்வை தந்து நித்திய வாழ்வையும் தர இயேசு ஒருவராலே மாத்திரம் முடியும். அதனாலதான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், கடைசி நாளில் அவனை நான் உயிரோடு எழுப்புவேன் என்று சொன்னார். அவர் எழும்பாத பட்சத்தில் நாம் உயிரோடு எழும்ப முடியாது. நாம் எல்லாருக்கும் முன்னோடியாக இயேசு முதலாவது உயிரோடு எழும்பி உயிரோடு எழுந்தவர்களில் முதற் பலனானார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர் கொடுக்கிற வார்த்தை, நீ என்னை விசுவாசிப்பாயானால் நீயும் பிழைப்பாய், நான் உயிரோடு எழுந்தேன் உன்னையும் எழுப்புவேன். இன்னைக்கு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்புக்கு உங்களை அர்ப்பணிங்க. இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுத வல்லமையினாலே கர்த்தர் உங்களையும் நிறைத்து நம்மை நிறைத்து அவருடைய மரணம் நமக்குள்ளே உண்டாக்க வந்த அனைத்து நன்மைகளை நாம் பெற்று ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தான் சார் நான் முதல் முறை இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன்.
என் ஃப்ரெண்ட் என்னை கூட்டு வந்தாங்க, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க என்னை கூட்டு வந்தாங்க, என் ஆஃபீஸில் இருக்கவங்க என்னை பற்றி என்கிட்ட வந்து இயேசுவை பற்றி என்கிட்ட சொன்னாங்க, இந்த கூட்டத்தை பற்றி சொன்னாங்க. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், எனக்கா நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் எழுப்பி நில்லுங்க பார்ப்போம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். இதான் முதல் முறை நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டியவர்களை நாம் வாழ்த்துவோம். இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இதில் யாராவது ஏற்கனவே விசுவாசிகளாக இருந்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு நான் திருப்பி உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஏற்கனவே நான் விசுவாசியாக இருக்கிறேன், ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்க நீங்கள் உட்காந்து கொள்ளலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன் சார், எனக்கு இயேசுவை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை இல்லை, நான் கிறிஸ்தவனும் கிடையாது, ஆனால் நான் இன்றைக்கி தான் முதல் முறை ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாங்கள் அறிவிச்ச இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இன்றைக்கு உங்களை ஒரு திட்டத்தோடு தான் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையின் பாவங்களை அவர் மன்னிக்க வல்லவர். உங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுப்பார். உங்களுடைய பாவ குற்ற உணர்வுகளிலிருந்து விடுதலையாக்கி புதிய வாழ்வை உங்களுக்கு தர இயேசு வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ஜெபம் முடிந்த பிறகு நீங்கள் அப்படியே கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா உங்களுக்காக ஊழியர்கள் காத்திருப்பாங்க, உங்களோட பேசுறதுக்கு, உங்களை கர்த்தருக்குள்ள நடத்துறதுக்கு அவங்க காத்திருப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது வரைக்கும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை சார், இயேசுவோட அன்பை நான் அங்கீகரிக்கலை, இன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், அந்த அன்புக்கு நான் என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன், இயேசு என் உள்ளத்தில் வரணும், என் பாவத்தை மன்னிக்கணும், நான் ஆண்டவருக்காக இன்று முதல் வாழ விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க யாராக இருந்தால் கூட எழுந்து நில்லுங்க. இன்றைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். இயேசுவின் மரணத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன், அந்த மரணத்தினால எனக்கு வருகிற நித்திய வாழ்வை குறித்து கர்த்தர் எனக்கு இன்னைக்கு பேசி இருக்கிறார், என் லைஃப்பை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் கூட எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாரும் எழுந்து போகாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. யாரும் எழுந்து போகாதீங்க, அமைதியாக இருங்க. எல்லாரும் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கண்களை மூடி இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இவர்களை விதமாய் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்தில் கொண்டு வந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் அவர்களுக்கு பாராட்டின தயவு பெரியது. அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடுப்பா, அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, இங்கே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். இவ்விதமாக தேவனை அறியாத ஒரு நிலையில் பாவத்தின் அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியின் தேவ பிரசன்னத்திற்கு இந்த பிள்ளைகளை கொண்டு வந்ததற்காய் நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் எந்த நோக்கத்தோடு இந்த ஆலயத்திற்குள் இந்த பிள்ளைகளை காலில் எடுத்து வைக்க உதவி செய்தீரோ அந்த நோக்கத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றும். இயேசுவே, உம்மை அறிகிறதினால் உண்டாகிற ஆசீர்வாதம், உம்மை அறிகிறதினால் உண்டாகிற நன்மை, உம்மை அறிகிறதினால் உண்டாகிற நித்திய ஜீவன், பாவ மன்னிப்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து உம்மை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள இந்த நாள் முதல் உம்மோடு பயணிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக, இரக்கம் பாராட்டுவீராக. நாங்களும் அவர்களை விசாரிக்க, ஆண்டவரே அவர்களோடு பேச, அவர்களை கர்த்தரண்டை இன்னும் அதிகமாய் நடத்த கிருபை தாரும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நிற்கிறவங்க மாத்திரம் அப்படியே எழுந்து பின்னால் போயிருங்க. பிரதர் ஜோயல் அங்கே நிற்கிறாங்க பாருங்க, அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் போங்க தம்பி, ஒன்றும் பயப்படாதீங்க, போயிட்டு வாங்க. ஏன்னா ஆராதனை முடிஞ்சிருச்சு, அடுத்த திருவிருந்து ஆராதனை தான். அம்மா நீங்கள் உங்கள் பைபிள் எது இருந்தாலும் எடுத்துட்டு பிரதர் ஜோயல் அங்கே நிற்கிறாங்க, நீங்கள் அங்கே வெளியே போனீங்கன்னா வாலண்டியர்ஸ் கைட் பண்ணுங்கள், கொஞ்சம் அவங்கள அப்படியே கூட்டு போய் அவங்களோட பேசுங்க. பிரதர் ஜோயல் கொஞ்ச நேரம் அவங்களோட பேசுவாங்க. கர்த்தர் இந்த ஆண்டு பெரிய அறுவடை நமக்கு வச்சிருக்கிறார் நான் நம்புகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஹல்லேலூயா. இப்படி ஆத்துமாக்கள் உள்ள வர்றது எவ்வளோ பெரிய சந்தோஷம் எனக்கு. இங்கே இருக்கிற பல ஆயிரம் பேரை விட இதை கைவிட்டு எண்ணக்கூடிய மக்கள் வர்றாங்க பாருங்க, எனக்கு அது கொடுக்குற சந்தோஷம் கொஞ்சம் அல்ல. நான் அடுத்த ஆராதனையில் பெரிய ஒரு அறுவடைக்காக நான் எதிர்பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அதை சந்திக்கிறதுக்கு நான் எவ்வளோ போராட்டம் சந்திக்கிறேன் எனக்கு தெரியுது. எனக்கு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்கும்போது அது எப்படியெல்லாம் என்னை வந்து என் லைஃப்பை வந்து சோர்வுற பண்ணுறதுக்கு, என்னை வந்து தளர்ந்து போக பண்ணுறதுக்கு இந்த ஒரு வாரமாக பிசாசு என்கிட்ட போடுற போராட்டத்தை நான் உணர்றேன். அப்போ எனக்கு தெரியுது கர்த்தர் ஏதோ ஒரு நன்மையை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் நிச்சயமாக சொல்ல முடியும், இன்றைக்குள்ள செய்தி எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு கர்த்தருக்கு மட்டும் தான் அறிவார்.
இது லேசுப்பட்ட காரியமா இல்லை. நான் காலைல வீட்டில் இருந்து கிளம்பும்போது சொன்னேன், எனக்கு என்ன பேசணும்னு கூட தெரியல. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு நெருக்கத்தில் நான் வந்திருக்கேன் இன்னைக்கு. அப்படி ஒரு விதமான ஒரு நெருக்கத்தில். ஆனால் நிச்சயமாக தெரியும், நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணியிருக்கோம், நம்ம பிரயாசப்படுறோம், கர்த்தருடைய வார்த்தையின்படியே நம்ம போய் விதைக்கிறோம். ஆச்சரியமா இருக்குங்க, உண்மையாக ஆச்சரியமா இருக்கு. அந்த 70 வீடுகள் என்று நான் சொன்னேன், கர்த்தருடைய நடத்தல சொல்லிட்டேன். சர்ச்சில் வந்து சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு யோசித்தேன், 70 பேர் யார் கூப்பிடுவா, எப்படி நடக்கும் 70 கூட்டம், எப்படி நடக்கும்? 40 நாள் கூட இல்லை, எப்படி நடக்கும், எப்படி நடக்கும்? இதே கேள்விதான். பரீட்சை நேரம் எப்படி நடக்கும்? என்ன தைரியத்தில் போய் சொல்லிட்டோம். 70 40 குறைச்சிருக்கலாமே, 40 வீடுன்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. தப்பா நம்ம என்ன பண்ணிட்டோம், அறிவிச்சிட்டோம். அதே போல சொன்னது போல சபையில முதல் முறை அறிவிச்சு 2 வாரத்துல 20 பேர் தான் பேர் கொடுத்தாங்க. எனக்கு ஆண்டவா, நம்ம 70ன்னு அறிவிச்சுட்டு 20 தான் வந்தாங்கன்னு சொன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இப்படி வேண்டாம் ஆண்டவரே, நீங்க எப்படியாவது ஒரு வழியை தரங்க. கடந்த வாரம் ஜோயல் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அண்ணே 68 பேர் வந்து இது வரைக்கும் கூட்டம் நடத்திட்டாங்கண்ணே, கூட்டத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க, தங்க வீட்டை திறந்துட்டாங்க அப்படின்னா. இன்னும் 2 பேர் தான் வேணும், இன்னும் 2 பேர் இருந்தால் 70 ஆயிடும். சரி, ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நடத்துவார், சொன்னதை கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு மகிமையா சொல்லுகிறேன், இந்த நாளோடு சரியாக 70 வீடுகளில் கூட்டம் நடக்க கர்த்தர் உதவி கரெக்டா இன்னையோட 70 ஆண்டு கருவையாக ரீச் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். வீடுகள் தோறும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து அநேக மக்களை கர்த்தருடைய அன்பை பற்றி அறிவிக்க கர்த்தர் நமக்கு பெரிய கிருபை இந்த ஆண்டு கொடுத்திருக்கிறார். 100கணக்கான குடும்பங்களை சந்திக்க உதவி செய்திருக்கிறார். அதுல எத்தனை பேர் இன்றைக்கு வருவாங்கன்னு தெரியல, அதற்காக பெருமுயற்சி எடுத்திருக்கிறோம். கர்த்தர் இதை வாய்க்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் இப்பொழுது ஒரு பாடலை பாட போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் குட் ஃப்ரைடே அன்று நாம் ஒரு சிறப்பு காணிக்கையை நம்முடைய புதிய ஆலயத்தின் கட்டுமான பணிக்காக நாம் சவதரிப்பது வழக்கம். இன்றைக்கும் நாம் சவதரிக்கலாம். ஒருவேளை ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அனுப்புவதற்கு ஒரு QR கோட் இருக்கும், நீங்க அதுல நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான், இந்தியன் அக்கௌண்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அனுப்ப முடியும். அதை கவனித்து அனுப்புங்கள். மற்றவர்கள் நீங்கள் ஆபீஸை தொடர்பு கொள்ளுங்கள், அவர்கள் உங்களுக்கு வழி நடத்துவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு பாடலை நாம் பாடும்போது காணிக்கைகளை சவதரித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கல்வாரி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். நாளைக்கு காலை 9 மணியிலிருந்து மாலை வரைக்கும் இருக்கிற யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெலோஷிப் விசேஷித்த கூட்டத்தை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். நாளை காலை 9 மணிக்கு கல்லூரியில் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் மறவாமல் இதே ஆலயத்திற்கு ஆவடிக்கு வந்து விடுங்கள். அது காலையில் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களோ அல்லது 12th எழுதி முடித்த பிள்ளைங்க கூட நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த ஊழியத்தில் நீங்கள் எப்படி பங்கெடுக்கலாம் என்பதை குறித்த நல்ல ஒரு விளக்கத்தை அது கொடுக்கும். உங்களுக்கு விசேஷமான நிகழ்ச்சிகள் உண்டு, பிரயோஜனமான நிகழ்ச்சிகள் இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து செய்வது எங்களுக்கு அவ்வளோ சுலபம் அல்ல. பல நாளாக சரியா தூங்கலை யாருமே. தொடர்ந்து வேலை, எல்லா வேலையும் கவனித்து ஆயத்தம் பண்ணுறது. இன்றைக்கும் அதிக வேலை, நாளைக்கு முழு நாள், அடுத்த நாளும் திரும்ப 5 மணி ஆராதனை ஆரம்பிக்குது. அதனால் இது இவ்வளோ கஷ்டத்து நடுவில் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தணும்னு எங்களால் முடிந்த வரைக்கும் முயற்சி எடுக்கிறோம். பிள்ளைங்க அதில் தயவு செய்து உற்சாகம் காட்டுங்க. வீட்டில் நீங்கள் சும்மா இருக்கிற பிள்ளைங்க நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் உற்சாகம் எடுத்து பிள்ளைகள் வந்து நீங்கள் இந்த கூட்டங்களில் பங்கெடுத்து கர்த்தரை தேடுகிறதுக்கு உங்களுக்கு 7 வயதை நீங்கள் பயன்படுத்துங்க. உலகம், மாமிசம், பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தரை தேடுங்க. 7 வயதில் உன் சிருஷ்டிகரை நினை, அது உனக்கு நல்லது, உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நமக்காக செய்த நன்மை எவ்வளவு பெரியது.
எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? எல்லா விதத்திலையும் கத்த நமக்கு நன்மை, பெரிய நன்மை வந்து அவர் கொடுத்த ரட்சிப்பு. இயேசு நமக்காய் மரித்திராவிட்டால் நம்ம இங்க ஒருத்தர் கூட இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சபை இருப்ப வாய்ப்பே இல்லை. நம்முடைய பாவங்களிலிருந்து அவர் ரட்சித்தார். நம்முடைய பாவத்தினால் உண்டாகும் சம்பளத்திலிருந்து நம்மை ரட்சித்தார். மரணத்திலிருந்து ரட்சித்து நித்திய வாழ்வை தந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள புதிய பாதை நமக்காய் அமைத்திருக்கிறார். இந்த தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர். அந்த பாதையில கடைசி வரைக்கும் உண்மையாய் ஓட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்ற உணர்வோடு நாம் இன்னைக்கு திருவிருந்து எடுப்போம். கர்த்தர் இந்த திருவிருந்து ஆராதனை ஆசீர்வதித்து, இயேசு எனக்காய் மரித்து பாடுபட்ட அவருடைய பாடுகளை தியானிக்க, இந்த தியானத்தோடு நாம் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய திரியேக நாமத்தினாலே ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில முழுகி ஞானஸ்நானம் பெற்று சுத்த மனசாட்சியோடு ஜீவிக்கிறவர்கள் இந்த திருவிருந்திலே பங்கெடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்முடைய பாவங்களை நாம் மறைக்குமானால் வாழ்வடைய மாட்டோம். அறிக்கை செய்து விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவோம். ஆண்டவரே, உமக்கு முன்பாக குற்றமில்லாத சுத்த மனசாட்சியோடு ஜீவித்து, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்கு என்னை ஆயத்தப்படுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று தேவனுக்கு அர்ப்பணித்து ஜெபியுங்கள்.